அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப சிம்பிளான ரெசிபி மோர் குழம்பு. குக்கிங் டைமை விட ப்ரிப்பரேஷன் மெத்தட் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள், நான் 3/4 கப் சுரைக்காய் எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் சௌச்சவ் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை. இது மூணையும் ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி, பச்சை மிளகா 4, சின்ன வெங்காயம் 5லேருந்து 7 எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தாளிக்கவும், இன்னொரு டீஸ்பூன் அரைக்கவும் எடுத்து வச்சுருக்கேன். 3 குண்டு மிளகா, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ அரைக்க வேண்டியது பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு, அரிசி, மல்லி விதை, தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம். ஸோ இதெல்லாமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 1 to 2 minutes நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கொதி வரணும். இப்போ நுரைச்சி வந்துருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு காய் போட்டு ஒரு 2 minutes லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எம்மியான சிம்பிளான மோர் குழம்பு ரெடி. இதுக்கு நீங்கள் க்ரன்ச்சியான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.